நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் தொழில் பயிற்சிகள். நான் உங்கள் மோகன். நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன ஒரு புது விஷயம் இந்த கோரல்ரா X7 சாஃப்ட்வேரில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நாம் இந்த ஃபைல் மெனுவில் பாருங்கள், ஒரு கலெக்ட் ஃபார் அவுட்புட் அப்படின்றது, அதை பற்றி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். இந்த கலெக்ட் ஃபார் அவுட்புட்னா என்ன, அது எதுக்காக பயன்படுது அப்படின்றத நம்ம இந்த டுட்டோரியலில் விவரமாக பார்த்துடலாம். நண்பர்களே, நாம் இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஸ்க்ரீனில் ஒரு விளம்பரம், ஒரு ட்ரங்க்கு, ஆண்கள் அணியக்கூடிய ஒரு ட்ரங்க்கு, அதுக்குண்டான ஒரு விளம்பர அட்டை வந்து இங்கே தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். அது ஒரு காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு விளம்பர அட்டை, பெரிய அளவில் ஒரு விளம்பர அட்டை இது தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய கஸ்டமர் வந்து இதுக்கு முழு பணத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த ஃபைல் வந்து ஒரிஜினல் ஃபைல் எடிட் பண்ணுற மாதிரியான ஒரிஜினல் ஃபைல் அவங்க வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டெல்லாம் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாமே இங்கே என்னென்ன ஃபாண்ட்டுகள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், அப்புறம் என்னென்ன கலர் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம எப்பவும் போல நார்மலாக வந்து ஃபைலில் போய் ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணி திருப்பி அந்த சேவ் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்படியே அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதனால் எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது. அவங்க சிஸ்டத்தில் அவங்க ஓப்பன் பண்ணுறப்போ, உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் நம்ம சிஸ்டத்தில் நம்ம பண்ணுறப்போ என்னென்ன ஃபாண்ட்டுக்கு யூஸ் பண்ணோமோ அதே ஃபாண்ட்டு அவங்க சிஸ்டத்தில் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஒரு வேளை இல்லாமல் கூட போகலாம். அப்படி இல்லாமல் போகிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய அவங்க ஃபாண்ட்டுகள் அவங்க சிஸ்டத்தில் இல்லை அப்படின்னா இது என்ன ஃபாண்ட் வகை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மீண்டும் நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம தவிர்க்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கலெக்ட் ஃபார் அவுட்புட் அப்படின்ற இந்த ஒரு மெனு, இந்த ஒரு வரிசை வந்து நமக்கு தேர்வு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன இது பார்த்துடலாம். நம்ம கோரல்ராவில் ஒரு ஆர்ட் ஒர்க்கு செஞ்சு முடித்த பின்னாடி அதை காப்பி செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த கட்டளையை கொடுத்தோம்னா, நம்ம பயன்படுத்துகிற அனைத்து ஃபாண்ட்டுகளும் இதில் ஒரு ஃபோல்டராக வந்து பேக்கிங் ஆயிரும். ஒரு ஃபோல்டர் பேக்கிங் ஆயிரும். இப்போ ஒரு காப்பி பண்ணி வச்சிரும் அதில். அப்புறம் அந்த ஃபோல்டரை வந்து நம்ம அப்படியே நம்மளுடைய கிளைண்ட்டாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய பணம் கொடுத்த வாடிக்கையாளராக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்மளுடைய இந்த ஃபைலை அப்படியே கொடுத்துடலாம். அவங்களுக்கு எந்த ஒரு ஃபாண்ட்டு தொந்தரவும் வராது. நம்ம இங்கே என்ன பயன்படுத்தியிருக்கோமோ அத்தனை ஃபாண்ட்டுகளும் அதில் காப்பி பண்ணப்பட்டுரும். அப்புறம் இதனுடைய கலர் ப்ரூஃபிங் எல்லாமே வந்து அதில் ஒரு காப்பி பண்ணப்பட்டுரும் ஒரே இதில். ஸோ அந்த ஃபைலை கொடுக்குறப்போ அவர் சிஸ்டத்தில் இந்த ஒரு வேளை இந்த மாதிரி ஃபாண்ட்டு பிரச்சனை வராது. அது ஓப்பன் பண்ணி தேவையான ஃபாண்ட்டுகளை அவரை உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கலர் ப்ரூஃபிங் எல்லாம் அதிலே பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக இந்த ஒரு இது யூஸ் ஆகுது. அதை நான் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு தமிழில் விளக்கி சொல்கிறேன். நம்ம இப்போ ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வேலை முடிஞ்சது நமக்கு இது சம்பந்தமான. இப்போ நான் இந்த ஃபைலை வந்து பாருங்கள், கலெக்ட் ஃபார் அவுட்புட்டுன்னு கொடுக்குறேன். அவுட்புட்டுன்னு கொடுத்த பின்னாடி இங்கே ஒரு இது கேட்குது, டைலாக் பாக்ஸில் உள்ள எழுத்துக்களை படித்து பாருங்கள். இது ஒரு என்ன சொல்லுதுன்ட்டு இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கேதர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த பின்னாடி இங்கே 2 செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும். அப்படி டிக் பண்ணலன்னா நீங்கள் இன்க்ளூட் பிடிஎஃப்னா இந்த ஒரு இது வந்து பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு ப்ரீ ப்ரெஸ்ஸில் வந்து பிடிஎஃப் பண்ணுறதுக்கு வேணுமா அப்படின்னா பாருங்கள், பிடிஎஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே ப்ரீ ப்ரெஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வெப்பு சம்மந்தமாக இதுக்கு வந்து சேவ் பண்ணிக்கணும். அந்த டாக்குமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது எடிட்டிங் பண்ணுறதுக்கு PDF X1A X3, அப்புறம் அச்சீவ் CMYK, அச்சீவ் RGB, அப்புறம் கரண்ட் ப்ரூஃபிங் செட்டிங்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் இங்கே இருக்குது. நீங்கள்
ப்ரீ ப்ரெஸ்டன் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து இன்க்ளூட் ஆஃப் சிடிஆர்னு கொடுத்துட்றேன். சிடிஆரோட வெர்ஷன் பாருங்கள். சிடிஆர்னா ஓரல் ட்ரா அப்படின்னு அர்த்தம். வெர்ஷன் வந்து 17 இருக்குது. இந்த என்னுடைய வெர்ஷன் நான் 17 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் 17 காட்டுது. நீங்கள் 19, 20 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 19, 20ன்னு காமிக்கும். அது கீழே இருக்க வெர்ஷன்களில் கூட நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். எந்த வெர்ஷன் வேணுமோ அதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதிலே 17லேயே சேவ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த பின்னாடி நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த டிசைனில் பாருங்கள். இந்த டிசைனில் யூஸ் பண்ணியிருக்க 4 வகையான ஃபாண்ட்டும் இங்கே அப்படியே காப்பி ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இன்க்ளூடு டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்து இன்க்ளூடு டாக்குமெண்ட் ஃபாண்ட் அண்டு ஃபாண்ட் லிஸ்ட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன ஃபாண்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபாண்ட்டெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இன்க்ளூட் டாக்குமெண்ட்டுங்கிற டிக் செக் பண்ணிடுங்க. அது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க கலர்களை அந்த கலர் ப்ரூஃபிங் வந்து எனக்கு வேணும் அதோட பேக்கப் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ இன்க்ளூட் கலர் ப்ரூஃபிங் கொடுத்துருவோம். இந்த இன்க்ளூட் செக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அது காப்பி ஆகிக்கும். இன்க்ளூட் கலர் ப்ரூஃபிங்னு கொடுத்துடணும். கொடுத்த பின்னாடி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த ஃபைலு எங்கே சூஸ் த ட்ரைவ் ஃபோல்டர் when you want to store all output ஃபைல். இந்த அவுட்புட் ஃபைல் எங்கே ஸ்டோரேஜ் ஆகணும்னு கேட்குது. ஸோ நம்ம டெஸ்க்டாப் கூட கொடுத்துக்கலாம். டெஸ்க்டாப் கூட கொடுத்துடலாம். அட்மின் டெஸ்க்டாப்பில் கொடுத்துடலாம். அடுத்தது பிளேஸ் இன்டு கம்போசர் ஜிப் ஃபைல் அப்படின்னு கொடுக்குது. இதை வந்து கம்பர்சர் பண்ணி ஜிப் ஃபைலாக வேணுமா அப்படின்னா இந்த டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா கம்பர்சர் பண்ணி ஜிப் ஃபைலாக கொடுக்கும். அல்லது வெறும் ஃபைலானா கூட எடுத்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து பிளேஸ் இங்கே கம்போசர்டு ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். கம்பர்சர்டு ஃபைல் பண்ணிங்கன்னா அது அதனுடைய எம்பியெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டாக கொடுத்துரும். இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்த பின்னாடி பாருங்கள் இந்த சிடிஆர் ஃபைல் வந்து இப்போ கலெக்ட் ஃபார் அவுட்புட் ஆயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய இதுங்களெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. நம்ம லொக்கேஷன் ஃபைல் லொக்கேஷன் இங்கே இருக்குது. இந்த இதில் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இங்கே நம்ம யூஸ் பண்ண ஃபாண்ட்டுகள் அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே காப்பி ஆகிடுச்சு. நம்ம பிரிண்டிங் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம பாருங்கள் இந்த டெக்ஸ்டைல் பிரிண்ட்டை வந்து நம்ம கொடுத்த ஃபைல் வந்து இங்கே இந்த ஜிப் ஃபைலாக வந்து டெஸ்க்டாப்பில் இங்கே வந்துருச்சு. நம்ம சேவ் பண்ண அங்கே அந்த ஃபைல் வந்து இங்கே டெஸ்க்டாப்பில் வந்துருச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பின்னாடி இங்கே நம்ம இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த டிசைனுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ஒரு ஃபோல்டரில் வந்துருச்சு. நமக்கு ஒரு ஜிப் ஃபைலாக வந்துருச்சு. இங்கே 4 ஃபாண்ட்டு அப்புறம் கலர் ப்ரூஃபிங்கு இங்கே பாருங்கள். இங்கே ஃபாண்ட்டு 1, 2, 3 இங்கே 4 ஃபாண்ட்டு வந்துருச்சு. அப்புறம் கலரு ஒரு பிடிஎஃப் வந்துருச்சு. இந்த பாருங்கள் இந்த பிடிஎஃப் கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது இங்கே இன்னும் இந்த ஃபாண்ட்டோட இதெல்லாம் வந்துருக்கு பாருங்கள். டெக்ஸ்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேக்கப் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஃபைல் கிடச்சிருக்கு. இந்த ஃபைல் அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்மளுடைய கஸ்டமருக்கோ அல்லது கிளைண்ட்டுக்கோ அல்லது நம்ம பிரிண்ட் ப்ரெஸ்ஸுக்கோ அப்படியே இதை வந்து கொடுத்துட வேண்டியதான். அங்கே அவங்க வந்து ஃபாண்ட் பிரச்சனை எல்லாம் மேனேஜ் பண்ணி இதை பிரிண்ட் எடுத்துடலாம். இந்த பிரிண்டிங்கில் வந்து ஃபாண்ட் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இந்த கலரு ஃபாண்ட் பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு முடிவு பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம். இந்த கலெக்ட் ஃபார் அவுட்புட்டுங்கிறது இதுக்கு தான் பயன்படுது. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இது நம்ம தேடின வரைக்கும் இந்த டுட்டோரியல் வந்து கிடைக்கல. நம்ம இதை வந்து உங்களுக்கு தமிழில் சொல்லித்தரோம். இது என்ன பயன்பாடுகள் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம தமிழில் சொல்லி தந்திருக்கோம். இதை நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டுட்டோரியலில் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஃபாண்ட் பிரச்சனையெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு இதை கன்வெர்ட் டு கர்வ் பண்ணி அப்படியே வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கன்வெர்ட் டு கர்வ் ஃபைலாக கொடுத்துட்டிங்கன்னா இதை எடிட் பண்ண முடியாது. இந்த ஃபாண்ட்டெல்லாம் வந்து நமக்கு தேவைன்னா இந்த டெக்ஸ்டெல்லாம் மாற்ற முடியாது. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதனால் எடிட் பண்ணுற ஃபைலாக வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறப்போ இந்த ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலெக்ட் ஃபார் அவுட்புட்டுங்கிறத நீங்கள் பயன்படுத்தி இந்த ஃபைல்களை நீங்களும் அவங்க ப்ரீப்ரெஸ்ஸுக்கோ அல்லது கஸ்டமருக்கோ கொடுக்குறது மூலிமா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் துரிகஜாலம்
சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான வீடியோ டுட்டோரியல்கள்லாம் உங்களை வந்து சேரும். நம்மளுடைய வீடியோக்களுக்கு லைக் கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு வீடியோ சம்பந்தமான விஷயங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.